வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. ஜூலை 10 பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிந்து பல இடங்களில் 10 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்த நிலையில் நேற்றைய முந்தின மழையில் பாதியாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கும் என்று சொன்னோம். மிக குறைவாக பொழிந்துவிட்டு விலகி இருக்கிறது. பசிபிக் பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த பவி புயல் சீனாவை தாக்கி செயல் இழந்து கொண்டே சீனாவின் வட கிழக்கு பகுதி கரையோரம் வழியாக நகர்ந்து தென்கொரியா பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தென்கொரியாவை நோக்கி தென்கொரியா சென்றதும் முற்றிலுமாக செயலிழக்கும். அது ஜப்பான் மற்றும் தென்கொரியா, சீனா போன்ற பகுதிகளுக்கு தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இந்திய தீபகற்பத்தை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவின் நிலப்பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை செயலிழந்து விட்டது எனலாம். புதிதாக நிகழ்வு உருவாவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வரக்கூடிய 15ஆம் தேதி ஆகும். 15ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடலில் ஒடிசா மேற்கு வங்க பகுதியில் உருவாகும். அது வரைக்கும் வடகிழக்கு மாநில பகுதிகளில் காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டு வடகிழக்கு மாநில பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு, அதாவது 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேற்றைய விட மிக குறைந்த பரப்பிலே ஆங்காங்கே லேசான தூறல் மழை இருக்கும், அவ்வளவுதான். தென் மாவட்டங்களில் குறிப்பாக ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மேகம் உருவாகி மழை பெறுவது போன்ற ஒரு மிரட்டலை கொடுக்கும் இன்றைக்கு. அதே போல வட உள் பகுதிகளிலையும் ஆங்காங்கே மிரட்டலை கொடுக்கும். டெல்டாக்குள்ள கூட மேகம் வரும், ஆனால் மழைக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்போ வெள்ளைன்னு சொல்ல முடியாது, மிக மிக குறைவு. எங்கேயாவது ஒரு இடத்துல தூறலை கொடுக்கலாம். சரி, இன்றைக்கு தேதி 12. நம்ம அடுத்த மழை எப்போ சொன்னோம்? ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் 10 நாள் இடைவெளி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். பசிபிக் பெருங்கடல் புயல்னால இப்போ இந்த காற்றை திசை மாற்றி வைத்திருக்கு, சீனாவில் கடந்துட்டு இருக்கு. அந்த காற்றோட முறிவு காரணமாக தான் நேற்று முன்தினமும் அதற்கு முதல் நாள் சென்னையில் 14 சென்டிமீட்டர் ஒரு சில இடங்கள்லையும் 10.5 என்று பெய்தது. நேற்றைக்கு முன்தினம் டெல்டா மாவட்டங்கள் உட்பட திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை உட்பட பொழிந்தது. பல மாவட்டங்களில் பொழிந்தது. நேற்றைக்கு அதை விட குறையும் என்றும் தான் எதிர்பார்த்திருந்தோம். அடுத்த மழை நாம் எதிர்பார்ப்பது 19. ஆனால் 15ஆம் தேதியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 15ஆம் தேதி கண்டிப்பாக கருமேகங்கள் சூழ்ந்து ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கலாம். 15ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை 13, செவ்வாய் 14, புதன் 15, வியாழன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கொடுக்கலாம். அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை கருமேகங்கள் சூடலாம். ஆக செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை 13ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் வறண்ட வானிலை. 14ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் வறண்ட வானிலை தான். 15ஆம் தேதி புதன்கிழமை ஆங்காங்கே கருமேகம் சூடலாம். 16ஆம் தேதி வியாழக்கிழமை இன்னும் கொஞ்சம் இடத்துல லேசாக தூறலாம். 18ஆம் தேதியிலிருந்து மீண்டும் மழை, வெப்பச்சலன இடிமழை பொழிவு முதல்ல தொடக்கம். ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து இமயமலை ஒட்டிய பகுதி வழியாக மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநிலங்களுக்கு மழை தரும் வகையில் மேற்கு நோக்கி நகர்ந்து பாகிஸ்தான் எல்லையோரத்தை அடைந்து, ஏற்கனவே பாகிஸ்தான் எல்லையோரத்திற்கு சென்ற நிகழ்வு பாகிஸ்தானுக்கு பருவமழையை தொடங்கியது. ஆனால் தொடக்கிவிட்டு மழையை போதுமானதாக கொடுக்கவில்லை. தொடர்ந்து பாகிஸ்தானில் வெப்பம் நீடிக்கிறது. நாம் எப்போ பருவமழை கேரளாவில் தொடங்கும்னு சொல்லியிருக்கிறோம். மீண்டும் தீவிரம். பாகிஸ்தானில் போய் பருவமழை தொடங்கி அங்கே மழை பெய்ந்து அங்கே குளிர்ந்த பிறகுதான் காற்று அப்படியே திசை மாறி வங்கக்கடலுக்கும் அரபிக்கடலுக்கும் வந்து மீண்டும் சிஸ்டத்தை உருவாக்கும். ஆக அடுத்த நிகழ்வும் பாகிஸ்தானை நோக்கி பயணிக்கும். பாகிஸ்தானில் போய் பருவமழை பொழிந்த பிறகுதான் இந்த மாத இறுதியில் தான் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலுப்பெறும். சரி, என்ன சார் 18ஆம் தேதி அப்போ வலுப்பெறாதா? 18ஆம் தேதி மழை உண்டு. ஏன் 15ஆம் தேதியே மழை உண்டு. வெப்ப சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை. அது எங்கெங்கெல்லாம் பெய்யணும் பார்த்தீங்கன்னா, இந்த தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துலையும் பெய்யும், கணவாய் பகுதிகளிலையும் பெய்யும். ஈரோடு, மொடக்குறிச்சி, அந்த கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு அன்றைக்கு பெய்தது போல, அதே போல கொடைக்கானல் மலைப்பகுதி, திண்டுக்கல் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி இங்கெல்லாம் பெய்யும். அப்போ 15ஆம் தேதி கருமேகம் சூழ்ந்து மிரட்டும் தூறல். 16ஆம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் தூறல். 17ஆம் தேதி நனைக்கும் மழை, லேசான மழை.
18ஆம் தேதி ஆங்காங்கே பெய்யலாம். ஆக அறுவடை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் வாய்ப்பு கிடைத்தால் வரக்கூடிய 15ஆம் தேதிக்குள்ள அறுவடை பண்ணுங்க. 15ஆம் தேதியே மழை வரும்னு நான் சொல்லல. 16, 17 குறைவான பரப்பில் ஆங்காங்கே நனைக்கும். 18ஆம் தேதியிலிருந்து உறுதியாக 19ஆம் தேதியிலிருந்து மழை பொழிவு பரவலாகும். அப்படியே இருந்துட்டே இருக்குங்க. தென்மேற்கு பருவமழை அப்படியே ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். தமிழ்நாட்டின் வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருந்து கொண்டே இருக்கும், டெல்டா உட்பட, கோடியக்கரை முனை உட்பட. ஏனென்றால் பருவமழை எப்பொழுது தீவிரமடைகிறதோ அப்பதான் கோடியக்கரை முனைக்கு மழை இல்லாமல் போகும். வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தில் எப்போ நிகழ்வு தீவிரமடைந்து தெற்கு காற்றை இருக்கிறதோ அப்பதான் கோடியக்கரைக்கு மழை இல்லாமல் போகும். கோடியக்கரைக்கு மழை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதி வாரம்னு வச்சுக்கலாம். இறுதி வாரம் 18ஆம் தேதிக்கு மேலே இறுதி வாரத்தில் கோடியக்கரை முனை ராமேஸ்வரம்னு எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ராமேஸ்வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு, வேதாரண்யம் பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோடியக்கரை முனைன்னு நான் சொல்கிறது எதுக்குன்னா, தெற்கு காற்றோட வேகம் குறையும், தென்மேற்கு பருவமழை மெல்ல தீவிரமடையும், 25ஆம் தேதிக்கு மேலே தீவிரமடையும் நல்லா. அது வரைக்கும் வெப்பச்சலன இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே டெல்டா உட்பட. எதுக்கு டெல்டா உட்படனா, வேதாரண்யம் பகுதியில் நிறைய பேர் சவுக்கு சாகுபடி செய்திருக்கீங்க, அதுக்கு தண்ணீர் தேவை, கொஞ்சம் உழுவதற்கு தண்ணீர் தேவை, ஈரப்பதம் தேவை என்ற எண்ணாக்கள் இருக்கிற காரணத்தினால 19ஆம் தேதிக்கு மேல் 16ஆம் தேதிக்கு மேலே மழை வாய்ப்பு இருக்குது. 18 தேதிக்கு மேலே வாய்ப்பு கூடுதல், 19ஆம் தேதி உறுதியாக தெரிகிறது. சரி, அப்போ கோடியக்கரை முனைக்கே வேதாரண்யம் பகுதிக்கே மழை வரும்னா அப்போ தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அது வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? நேற்றைக்கு முன்தினமே தலைஞர் பகுதிக்கு மழை பொழிவை கொடுத்துச்சு. ஆங்காங்கே கரியாப்பட்டினம் ஆங்காங்கே கொடுத்து, நாகப்பட்டினம், திருவாரூர், மன்னார்குடியில் 5 சென்டிமீட்டர் கொடுத்துச்சு. பல இடங்களை ஒதுக்கிது. அந்த மழைப்பொழிவு வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு மேலே அடுத்த சுற்று மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கும். அது வரைக்கும் ஒரு இடைவெளி கிடைக்கும். கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் ஆகா எல்னினோன்னு சொன்னாங்க, சரிதான், வெயில் வாட்டுது, அப்போ வறட்சி தான். இந்த மனநிலையை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளாதீர். அது உங்களுடைய மனதிற்கு ரொம்ப மனவேதனையை கொடுக்கும், உடல் உபாதைகளை கொடுக்கும். தயவு செய்து நம்பிக்கையோடு இருங்க. பருவமழை திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, பருவமழை கேரளாவில் தொடங்கும் பொழுது மழை பொழியும். பிறகு பருவமழை முன்னேற்றத்தில் தான் இருக்கும். வட இந்தியாவில் போய் முன்னேறி, வட இந்தியாவையும் தாண்டி வடமேற்கு இந்தியா போய் பாகிஸ்தானில் போய் பருவமழையை தொடக்கிய பிறகு, அங்கே குளிர்வித்த பிறகு தான் காற்று கலைந்து மீண்டும் அரபிக்கடல் பக்கம் திரும்பும், வங்கக்கடலுக்கு தீவிரமடையும். ஆனால் வங்கக்கடல் நிகழ்வு தான் பாகிஸ்தானுக்கு போகும். ஆனால் அரபிக்கடலோரம் தீவிரம் என்பது நிகழ்வுகள், காற்று சுழற்சிகள், கட்டுப்படுத்த அமைப்பெல்லாம் உருவாவது எல்லாமே பாகிஸ்தானில் போய் பருவமழை தொடங்கின பிறகு தான். அப்போ எப்போ? இந்த மாத இறுதி, ஜூலை இறுதி 25ஆம் தேதிக்கு மேலே தீவிரமடையும். ஆனால் 19ஆம் தேதியிலிருந்து வெப்பசலத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை பொழியும். 25ஆம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். மாத இறுதி நாளில் வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். ஆகஸ்ட் முதல் 10 தேதி வலுத்த தென்மேற்கு பருவமழை இருக்கும். அந்த அணையெல்லாம் நான் அணையை நிரப்புன்னு சொல்லலை. நேற்று ஒருத்தர் கேட்குறேன், சார் ஜூலை இறுதியில் அணையை நிரப்பணும்னு சொன்னால், ஜூலை இறுதியில் அணையை நிரப்பணும்னு சொன்னதே கிடையாது. கர்நாடகாவுக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடியது எப்பொழுதும் ஆகஸ்ட் மாதம் தான் சொல்லியிருக்கேன். எப்பொழுதுமே ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருக்கு கூட தண்ணி திறக்க விடாமல் ஆடிப்பெருக்கு கொண்டாட்டத்திற்கு மட்டும் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வழக்கமாக எப்பொழுதும் ஆடிப்பெருக்குக்கு தான் தண்ணி வரும். இந்த வருடம் கொஞ்சம் தாமதமாக 15 நாள் கழித்து தான் கர்நாடக அணைக்கு நிரப்பு மழைகள் வரும். திடீரென்று 4 கொட்டினாலே போதுங்க, 11,500 கனஅடி வந்தாலே 1 டிஎம்சி. கர்நாடக அணையோட கிருஷ்ணராஜசாகர் அணையோட கொள்ளளவு 49 டிஎம்சி. இப்போவே 15 டிஎம்சி கிட்ட இருக்குது. இன்னும் தேவை, இன்னும் ஒரு 30 டிஎம்சி தான் தேவை. 30 டிஎம்சி ஒரு நாளைக்கு 5-6 டிஎம்சி பெய்கிற அளவுக்கு மழைப்பொழிவு பெஞ்சாலே 5 நாள்லேயே, 6 நாள்லேயோ 7 நாள்லேயோ, ஒரு வாரத்துக்குள்ளேயே நிரம்பிடும். ஆகவே அந்த வாய்ப்பு எல்லாமே ஆகஸ்ட் 15க்கு மேல் கர்நாடக அணையை நிரப்பு மழைப்பொழிவு கொடுக்க போகுது உறுதியாக. அது உறுதியாக ஆகஸ்ட் 15க்கு மேலே, ஆகஸ்ட் 15க்கு மேலே. கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தாலும் தயவுசெய்து ஏதாவது கற்பனையில் போயிடாதீங்க. சூரியனின் குத்துக்கதிர் அப்போ ஆகஸ்ட் 15க்கு மேலே கர்நாடக அணையை நிரப்பிடுச்சுன்னா எப்போ நிரம்புதோ அதிலிருந்து உபரிநீர் திறக்கப்படும். கண்டிப்பாக செப்டம்பர் மாதம் முதல் வாரத்துக்கு நல்ல நீர்வரத்து மேட்டூருக்கு இருக்கும். அனைத்து அணைகளுக்குமே ஆகஸ்ட் 15க்கு மேலே நீர்வரத்து இருக்கும். அது பரம்பிக்குளம் ஆழியாராக இருந்தாலும் சரி, அது திருமூர்த்தியாக இருந்தாலும் சரி, அமராவதியாக இருந்தாலும் சரி, பவானி சாகரோட நீர்பிடிப்பு பகுதி நீலகிரியாக இருந்தாலும் சரி, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் ஒரு நாள் மழையே தாங்கள, ஒரு நாள் வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு.
ஆகவே தயவுசெய்து புரிஞ்சுக்கிங்க, மழைப்பொழிவு இருக்கிறது. அதே போல் தென் மாவட்டங்களுக்கும் அதே போல் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் நல்ல நீர்வரத்தை கொடுக்கும். செப்டம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டில் வெப்பச்சலன இடிமழை பொழிவும் வலுவாக இருக்கும். சூரியனின் குத்துக்கதிர் ஜூன் 21 கடகரேகையை அடைந்து விட்டு தற்பொழுது தெற்கு நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15 நெல்லூரை தொடும். ஆகஸ்ட் 15 பழவேற்காடு. ஆகஸ்ட் 18 17 அதுக்கப்புறம் 18 19 20 21 22 தமிழ்நாட்டில் தெற்கு நோக்கி வரும். அப்போ வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய நாட்களிலே கொஞ்சம் வெயில் குறைவாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் திசை மாறி மகாராஷ்டிரா பக்கமோ மும்பை பக்கமோ, அதாவது கோவா பக்கமோ மும்பை பக்கமோ போயிருந்தா அப்போ கொஞ்சம் வெயில் கூடுதலாக காட்டும். இருந்தாலும் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும். ஆகஸ்டில் அந்த ஆகஸ்ட் 17 பழவேற்காட்டில் நுழையும் அந்த சூரியன் குத்துக்கதிர் அப்படியே 18 19 20 செப்டம்பர் மாதம் 3 வரைக்கும் கன்னியாகுமரியை நோக்கி பயணிக்கும். செப்டம்பர் 4 குமரி கடலில் பயணிக்கும். செப்டம்பர் 4 குமரி கடலிலிருந்து நிலநடுக்கோட்டை செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை நோக்கி பயணிக்கும். செப்டம்பர் 21 பிறகு தென்னரை கோலத்தை நோக்கி பயணிக்கும். அப்போது டிசம்பர் 21 மகர ரேகைக்கு அடையும் போய். ஆக தெற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த காலம் என்பதனால தென்மேற்கு பருவமழை எப்பொழுதெல்லாம் தீவிரம் இல்லாமல் இருக்கிறது அப்போல்லாம் வெயில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதை நாம் உடனே எல்னினோன்னு நினச்சி அச்சமோ பீதியோ குழப்பமோ அடைய தேவையில்லை. கண்டிப்பாக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை தாமதமாகத்தான் பெய்யும், முழு திருப்தியை கொடுக்கும். செப்டம்பர் அக்டோபர் அதிக மழை இருக்கு. இறுதி கட்டத்தில் தான் இந்த வருஷம் அதிக மழை பிடிப்பை கொடுக்கும் போது ஒட்டுமொத்த மழையும் சேர்த்து பொழியும். அக்டோபர் 15 வரை, அதாவது ஆகஸ்ட் 15க்கு மேலே அக்டோபர் 15 வரைக்கும் 2 மாதம் நிறைய மழை பொழிவை. ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் பெய்யக்கூடிய எல்லா மழையும் அப்போது செப்டம்பர் அக்டோபரில் பெய்ய இருக்கிறது. அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடக்கம். இந்த ஆண்டு எப்பொழுதுமே தொடக்கமே வலுவாக இருக்குங்க. அக்டோபர் இறுதி 12 நாள் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை. அக்டோபர் இறுதி 12 நாள் வடகிழக்கு பருவமழை வலுத்திருக்கும். நவம்பர் 30 நாள் வலுத்திருக்கும். டிசம்பர் 31 நாள் வலுத்திருக்கும். அப்புறம் ஜனவரியில் ஒரு 10 நாள் வலுத்திருக்கும். இடையில சில நாள் இடைவெளியும் இருக்கும். நிகழ்வு நெருங்கும் போது மழை தொடங்கும், தீவிரமாக இருக்கும். விலகும் போது மழை குறையும், வேறு எங்காவது தீவிரமாக இருக்கும். ஆகவே மழை நாட்கள் அதிகம் இந்த ஆண்டு. தாமத மழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்கள் வடகிழக்கு பருவமழைக்கு கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை எடுத்தாக வேண்டும். பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துதல், அகலப்படுத்துதல், கரைகளை வலுப்படுத்துதல் இது தேவை. காரணம், அடுத்த ஆண்டு நாம் கோடையை சமாளிப்பதற்கு, நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு மழைநீரை சேகரிப்போம். அடுத்த ஆண்டு கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருந்தாலும் பருவமழை பற்றாக்குறை இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஜனவரி மாதம் வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுது எந்த அளவிற்கு கடல் வெப்பம் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் தென்னரை கோலத்தில் எப்படி கடல் வெப்பம் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அதை பொறுத்து தான் அடுத்த ஆண்டு பருவமழையை கணக்கிட முடியும். ஆகவே தயவு செய்து எல்னினோ, சூப்பர் எல்னினோ குறித்த இந்த கவலையை தயவுசெய்து விட்டுவிடுங்கள். கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருந்தாலும் சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நிலநடுக்கோட்டை செப்டம்பர் 21 அடையும் வரைக்கும் கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை தான் நமக்கு தாமதமாக பொழியும் என்ற நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த மழை 15 மேகமூட்டம், 16 17 கூடுதல் மேகமூட்டம், தூறல் நனைக்கும் மழை, 18 மழை, 19 வெப்பச்சலன இடிமழை பிடிவு, 20 அப்படியே வெப்பச்சலன இடிமழை பிடிவு, தென்மேற்கு பருவமழை இணைந்த மழை பிடிப்பு, பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்று இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.